இன்றைக்கி நம்ம ஸ்பெகட்டிஃபிகேஷன்னா என்ன, பிளாக் ஹோல் கிட்ட ஏன் ஸ்பெகட்டிஃபிகேஷன் நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்பெகட்டிஃபிகேஷன்னா இன்னொரு பேர் நூடல்ஃபிகேஷன் கூட சொல்லுவாங்க. சரி வாங்க ஏன் நடக்குதுன்னு பார்க்கலாம். இது நம்ம பார்க்கணுன்னா நம்மளுக்கு முதல்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா பற்றி புரிஞ்சிருக்கணும். இப்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சிம்பிள் ஃபார்முலா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இங்கே வந்து பிளாக் ஹோல் பெரிய மாஸ், அப்புறம் மாஸ் ஆஃப் இன்னொரு மாஸ் வந்து ஆஸ்ட்ரோனாட்டோட மாஸ் டிவைட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இப்போது மாஸ் ஆஃப் த பிளாக் ஹோல், அப்புறம் ஆஸ்ட்ரோனாட்டோட மாசு, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ பார்த்தோன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இப்போது இந்த ஸ்கொயர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலுக்கு என்ன மீனிங்னா, டிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்போனன்ஷியலாக அதிகமாகும். அப்போது கிட்ட இருக்க பார்ட்டுக்கு தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது எப்படி நீங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த மொத்த ஆஸ்ட்ரோனாட்டும் இந்த பிளாக் ஹோலுக்கு கிட்ட தான் இருக்கார். ஆனால் அவரோட ஒவ்வொரு பார்ட் ஒவ்வொரு டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த பிளாக் ஹோல்லேருந்து நீங்களே பாருங்கள், அவரோட டோஸ் வந்து ரொம்ப கிட்ட இருக்குது, அப்புறமா அவரோட லெக்கு, அதுக்கப்புறம் அவரோட ஹிப்பு, அதுக்கப்புறம் அவரோட பாடி, அப்புறம் ஹெட்டு. இப்போ எது ரொம்ப கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட டோஸ், ஃபுட், அதில் தான் ரொம்ப கிட்ட இருக்குது. அப்போது அதுக்கு தான் டிஸ்டன்ஸ் கம்மி, அதுக்கு தான் ஃபோர்ஸ் எக்ஸ்போனன்ஷியலாக அதிகமாக இருக்கும். அப்போது இந்த பார்ட்டை விட இந்த பார்ட்டுக்கு ஃபோர்ஸ் எக்ஸ்போனன்ஷியலாக அதிகமாக இருக்கும். அப்போ இதை விட்டுட்டு இது தனியாக பிச்சுக்கிட்டு போயிடும். இந்த பார்ட்டை விட இந்த பார்ட்டுக்கு ஃபோர்ஸ் எக்ஸ்போனன்ஷியலாக அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த பார்ட்டு பிளாக் ஹோல் கிட்ட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த பார்ட்டை விட பாருங்கள், இங்கேருந்து இதுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக, இங்கேருந்து இந்த பார்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக, இதுக்கு தான் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. அப்போது இங்கே தான் ஃபோர்ஸ் ரொம்ப எக்ஸ்போனன்ஷியலாக இருக்கும் இந்த இடத்த விட. அப்போ இது தனியாக பிச்சுட்டு போயிடும். இந்த பார்ட்டை விட இந்த பார்ட்டுக்கு ஃபோர்ஸ் எக்ஸ்போனன்ஷியலாக அதிகமாக இருக்கும். அப்போது இந்த பார்ட் தலையை விட்டுட்டு தனியாக பிச்சுட்டு போயிடும். இந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ரோனாட் ஆட்டம் பை ஆட்டமாக பிரிச்சுடுவாங்க. ஒரு ஆஸ்ட்ரோனாட் ஆட்டம் பை ஆட்டமாக பிரிக்கப்படுவார். ஸ்பெகட்டிஃபிகேஷன் பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போது இந்த ஆஸ்ட்ரோனாட்டோட எந்த பார்ட் இந்த பிளாக் ஹோலுக்கு கிட்ட இருக்குது, அவரோட டோஸ் தான் இந்த பிளாக் ஹோலுக்கு கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் லெக்ஸ், நெக்ஸ்ட் ஹிப், நெக்ஸ்ட் ஹெட்டு. இப்போது கிட்ட இருக்க பார்ட்டுக்கு தான் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பென்ஷியலாக அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து தள்ளி இருக்க பார்ட், அதுக்கடுத்து அதுக்கு தள்ளி இருக்க பார்ட். அப்போது இந்த லெக்ஸுக்கு தான் மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் தனியாக பிச்சுக்கிட்டு போகல இந்த லெக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டம் இதில் இருக்க ஒவ்வொரு ஆட்டமும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அப்போது ஆட்டம் பை ஆட்டமாக அப்படியே உருவி எடுக்கும். ஸோ இதனால தான் ஸ்பெகட்டிஃபிகேஷன் நடக்குது. அவரோட கிட்ட இருக்க பார்ட் ரொம்ப ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால ரொம்ப எலங்கட் ஆகிடும். அதுக்கடுத்து அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க பார்ட், அப்படி நெக்ஸ்ட் இருக்க பார்ட்னு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்பெகட்டிஃபிகேஷனுக்குள்ளே இன்வால்வ் ஆகும். இப்போது அவரோட லாங்கிடியூடல் லென்த் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவரோட வித்து ஹரிசாண்டல் வித்து கம்ப்ரஸ் ஆகுது. இதோட நிற்காம இந்த எலாங்கேட்டான பார்ட்ஸ் இந்த பிளாக் ஹோல்குள்ளே போய் இன்னும் சின்ன சின்ன பார்ட்ஸாக உடையும். அது ஃபர்தராக இன்னும் சின்ன பார்ட்ஸாக உடஞ்சி சின்ன சின்ன ஆட்டம்ஸாக மாறிடும். அந்த ஆட்டம்ஸ் ஃபர்தராக உடஞ்சி பியூர் எனர்ஜியாக மாறிடும்.